ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான எம்பிவி சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே கண்டிப்பாக ஸ்பார்மி கிரேட் லார்ட் மாதிரி இருக்காது, ஏன்னா இது வேற மாதிரி ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக போகும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் பவர்ஃபுல் வெண்டர் சீசன் 1 எபிசோட் 6. இப்போ டக்குனு ஷாயாவை நம்ம ஹீரோ டெலிபோர்ட் பண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். பொண்ணு ஏன் கூட இருக்கான்னு கேட்கவும், என் கடையில் ஒரு பெரிய ஆர்டர் கொடுக்க வந்த கஸ்டமர் அதை நம்ம ஹீரோ சமாளிச்சுட்டு அப்புறம் பேசலாம் சரியா நம்ம ஹீரோ கிளம்பியிருந்தான். அது என் பக்கத்து வீட்டு பொண்ணு, நீ ஏதோ தப்பா எடுத்துக்கிடாத நம்ம ஹீரோ கேட்டரின் அவ சமாளிக்கிறான். ஸ்டேஷன்ல இருந்து இப்போ மெசேஜ் வந்திருக்கு, நைட் மார்க்கெட்டுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு மேலே அங்கே தரோன்னு சொல்றாங்க. ஷியாமா திரும்பவும் அங்கே வர போய் கேட்டரின் அவ கூட்டிட்டு நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆயிருந்தான். சாப்பாடு வாங்கி தரேன்னு என்ன வழியா கூட்டிட்டு வந்த சாப்பாடு எங்கன்னு கேட்டரினா கேட்கறா. ஒரு பக்கம் டியாகவும் வந்துட்டு அப்டேட் என்னன்னு கேட்டுட்டு இருக்கா. கேட்டரினாக்கு அங்க இருக்கிற ஸ்கியூவர்ஸை வாங்கி கொடுத்து ஒரு வழியா நம்ம ஹீரோவை காம் டவுன் பண்றான். இவ கஸ்டமர் சொன்ன வாங்க கூட ஏன் உட்காந்துருக்கா அப்படின்னு ஷியாயும் வந்து விசாரிக்கிறான். ஒரு பிளே பாய் நிறைய பொண்ணுங்களை ஒரே நேரத்தில் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஒரு ரேடியோல வர ஓடிட்டு ரிப்போர்ட் அனுப்பிட்டாகன்னு கேட்டுட்டு இருக்கா. 3 பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கவும் கேட்டரினாக்கு சாப்பாடு கொடுத்து சமாளிச்சாச்சு. ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் அதை நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ரிப்ளைவே பண்ண மாட்டேங்க, நான் நேர்லயே வரேன்ட்டாகவும் சொல்லியிருந்தா. நான் 2 மணி நேரத்துல திரும்ப வரேன் நம்ம ஹீரோ போயிருந்தேன். மாத்திரம் திரும்ப வர மாட்டான்னு சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க. ஹவர்ஸ்ல முடிக்கணும் ஆளுங்களன்னு கேட்டா வித்தியாசமா மெசேஜ் வந்திருக்கு, அதை டீகோட் பண்ணி சொல்லுன்னு சொன்னா 2 ஆமை அப்படின்னு வா சொல்றான். இது வேற ஆமையா இவ்வளவுதான் டீட்டெயில்னு கேட்டா மத்த டீட்டெயில்ஸ் ஆமையில இருக்கும்னு வா சொல்றா. ஆமையை தேடி இவங்க போறாங்க. ஏன்ஷியன் காலத்துல வந்து இந்த மாதிரி ஆமைங்கள்ல தான் வந்து மெசேஜ் அனுப்புவாங்களாம். அந்த சீக்ரெட் மெசேஜ் தான் இவங்க தேடிட்டு இருக்காங்க. கேட்டரினா கண்டுபிடிச்சிருத்தா. லொகேஷன் இதுதான், போலீஸ்ட்டு ஜாக்கிரதான்னு சொல்லவும் இவ்வளவுதானான்னு கேட்டா அந்த டீட்டெயிலே ஒரு ஆமையிலே வைக்க மாட்டாங்க. இன்னொரு ஆமை இருக்குங்க. இன்னொரு ஆமையை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சா ஷியாவை வந்து அதை எத்தி விட்டுருதா. அது பத்தாதுன்னு மத்த ஆமையவும் தண்ணிக்குள்ள போடுறா. கடற்கரை வந்து திட்டினா காசு கொடுத்து அவனை சமாளிச்சிருத்தா. என்ன ஆமையை கண்டுபிடிச்சிங்களான்னு போலீஸ் ஒரு பக்கம் மெசேஜ் பண்ணிட்டு 3 பேர் ஒரே நேரத்துல நம்ம ஹீரோவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டரினா ஆமா முக்கியம் போய் எடுத்துட்டு வான்னு சொல்லவா அவளோ தண்ணிக்குள்ள குதிக்கிறா. உண்மை என்னன்னா அந்த ஆமைங்கெல்லாம் அவளோட ஃபேமிலி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவ ஃபேமிலியை விட்டு அவ தொலைஞ்சு வந்துட்டா. ஏன்ஷியன் காலத்துல இந்த மாதிரி இங்கெல்லாம் சீக்ரெட் கோட் இருக்கும். அவ ஃபேமிலியை கண்டுபிடிக்க அதுதான் ஒரே வழியா இருந்தது. அதை தான் நீ தண்ணிக்குள்ள போட்டுட்ட அப்படின்னு பேசிக்கிட்டே போலீஸ்க்கும் நம்ம ஹீரோ அங்க மெசேஜ் பண்றான். பீஸ்ட் மார்பிங் யூஸ் பண்ணலாம், அந்த ஆமையை நான் டச் பண்ணியிருக்கேன், அதை வச்சு ஸ்மெல் பண்ணி அந்த ஆளுங்க எங்க இருப்பாங்கன்னு கண்டுபிடி நம்ம ஹீரோ சொல்றான். ஆமையை கண்டுபிடிக்க முடியலன்னு கேத்ரினா கோவமா வரவும், நான் இங்க ஒரு டாகியை வளர்த்திருக்கேன், இது மோப்பம் முடிச்சே கண்டுபிடிச்சிடும் நம்ம ஹீரோ சொல்றேன். அவட கையை வந்து இப்போ ஷியாவா அந்த மெம்பரை தேடி போய்கிட்டு இருக்கா. போற வழி ஃபுல்லா கேட்ரினா இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. போலீஸ்க்கு ஒரு பக்கம் அந்த ஆளுங்களை தேடி தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ நடக்கிற எல்லாத்தையும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆளுங்க பக்கத்துல தான் இருக்காங்கன்னு சொல்லவும் கேட்ரினா நீங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு நாங்க போயிட்டு வந்துட்டோம் நம்ம ஹீரோ பக்கமும். ஷாவா அவளையும் வர சொல்லிட்டு இருக்கா. ஒரு ஃபேக்கான ஹோப்பை கொடுத்தா அவ ஏமாந்துட்டானா. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மெம்பர்ஸை கண்டுபிடிப்போம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுவும் நல்ல ஐடியா தான் ஷியாவா சொல்றா. இப்போ அந்த போலீஸ் லேடி கால் பண்றா. நான் போன் பேசணும் தள்ளிடு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஆரஞ்சவா வாயில வச்சு காசுக்கு பதில் இந்த டாகியை வச்சிருங்க வந்து வாங்கிக்கிறேன் நம்ம ஹீரோ தூரமா போயிட்டு சொல்லிட்டாக அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னது பொண்ணா அப்ப இவ சீட்டிங் பண்றா அப்படின்னு சொல்லி ஷாவோ தப்பா புரிஞ்சுக்கிறேன். நான் என் போன்ல ஷேர் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்குள்ள ஷாவோ காணாம போயிருச்சு. சீட்டிங் பண்றான் அந்த மெம்பர்ஸ் யாரு நானே ஃபர்ஸ்ட் போய் தனியா கண்டுபிடிக்கிறேன் ஷாவோ போயிருந்தா. ஷாவாவுக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணா அவ எடுக்க மாட்டேங்கிறா. ஹே வெண்டிங், இந்த ஆளுங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு ஏதாச்சும் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு பக்கம் போலீஸ் வர ரிப்போர்ட் அனுப்பி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நீங்க ஸ்பெண்ட் பண்ணதுக்கு கான்ட்ரிபியூஷன் இதெல்லாம் தான் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம சிஸ்டம் கொடுக்குது. இந்த டுரான் பழவங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணும், பட் ஆனா இது பயங்கரமா வெடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சேஃபா நம்ம ஹீரோ அதை போர்ட்டலுக்குள்ள வச்சிருந்தான். இந்த புட்டிங் அவங்களோட உருவத்தை மாத்தும். அண்ட் இந்த செரி வந்துட்டு அவங்கள 30 நிமிஷத்துக்கு கேன பார்சனா வச்சிருக்கோம்னு சொல்லவோ லக்கி அப்படின்னு சொல்லி போன்ல 30 நிமிஷத்துக்கு டைமரை வச்சுட்டு நம்ம ஹீரோ அந்த செரியை சாப்பிட மெம்பர் கண்ணில் படலையே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா. நம்ம ஹீரோக்கு போன் வருது. வீட்டு சவுர்ல பெரிய ஓட்டை இருக்கு, திருடங்கவா வீட்டுக்குள்ள பூந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் அதை சரி பண்ணியிருந்தேன் அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்லியிருந்தாங்க. பிரின்சிபலும் போன் அடிச்சு ஸ்காலர்ஷிப் போனுக்கு பணம் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாரு. ஹெச்ஆர்க்கோட அசாசினியும் நம்ம ஹீரோ பார்த்துருந்தான். நம்ம ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணி பார்த்தா அவன் டக்குன்னு திரும்பி பார்க்கவோ பிரின்சிபல் வந்து பிடிச்சி நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருக்காரு. அவன் காணாம போயிட்டான். சரி நான் இப்ப லக்கி தானே, ரேண்டம் டெலிபோர்டேஷன் நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகிறான். கரெக்டா ஒயிட் ஷார்க் இருக்கிற இடத்துலயே நம்ம ஹீரோ போய் நிக்கிறான். 7 பேர் இருக்காங்க. அப்ப 7 லட்சம் பணம் கிடைக்கும். நம்ம ஹீரோ ஹாப்பியா இருந்தா. லொகேஷன் சென்ட் பண்ணிருக்கேன், இங்கதான் அவங்க இருக்காங்க வந்துருங்க போலீஸ்லயும் நம்ம ஹீரோ மெசேஜ் அனுப்புனா 30 நிமிஷம் டைமிங் முடிஞ்சா அலாரம் அடிச்சிருது. வெண்டிங் இந்த செரியோட சைடு எஃபெக்ட் என்ன நம்ம ஹீரோ கேட்டா அடுத்த 3 மணி நேரத்துக்கு நீங்க அன்லக்கியா இருப்பீங்கன்னு சொல்லவும் ஷாவா முன்னாடியே இங்க வந்திருப்பா. அவளையே பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருக்காங்க. தெரியாத அந்த பாவி இங்க வந்துட்டு என் போன் எங்க போச்சு இந்த இருக்கு நம்ம ஹீரோ கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சாங்க இருந்து கிளம்புனா. டக் பண்ண வரவோ டக்கு நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகி அவ காப்பாத்துறான். 2 பேரும் எந்திக்கிறான். மோதி அடி வாங்கி போன அசாசின் அட்டாக் பண்ணதுல அது தூரமா போய் தண்ணிக்குள்ள விழுந்துருது. கஷ்டப்பட்டு இவங்க தப்பிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ அன்லக்கிங்கிறதுனால பிரச்சனை மேல பிரச்சனையா தான் வந்துகிட்டே இருக்கு. ஷாவோ நம்ம ஹீரோவை தடத்தலன்னு அடி வாங்குற மாதிரி இழுத்துட்டு போறா. முன்னாடி வந்து நிக்கவா அவங்க முன்னாடியே நம்ம ஹீரோ தூக்கி போட்டுறதா. ஷாவாவை கூட்டிட்டு நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆனா மார்ச்சரிக்கு நம்ம ஹீரோ போயிருந்தான். திரும்பவும் டெலிபோர்ட் ஆனா ஃபர்ஸ்ட் இவங்க போன அந்த இடத்துக்கு போய் திரும்ப அசாசின்ஸ் கிட்டே வந்திருந்தாங்க. லொகேஷன் இங்க தான் காட்டுது, ஒயிட் ஷார்க் இங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போலீஸ் வந்து பார்த்தா தண்ணி கீழே தான் நம்ம ஹீரோ போன் கிடக்கு. ஷாவோ நான் இப்ப அன்லக்கியா இருக்கிறேன், என் கூட சேர்ந்தா நீயும் மாட்டிப்ப, நீ தனியாப்பா அப்பவாச்சும் தப்பிக்க சான்ஸ் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷாவாவை அடி வாங்கி திரும்ப கீழே விழுற. என்னோட பேட் லக் உங்களையும் தாண்டா பாதிக்கோ, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல ஓபன் பண்ணா டுரான் ஃப்ளோட் வந்து கீழே விழுந்துருது. நான் வேணும்னு இதை
பண்ணல நம்ம ஹீரோ சொல்றான். சோலி முடிஞ்சு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மிகப்பெரிய பிளாஸ்டே அந்த இடத்துல ஏற்படுது. ஊர்ல இருக்கிற எல்லாராலையும் அதை பார்க்க முடியுது. பிளாஸ்ட்ல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கிடைக்கும். அது போக பயங்கரமான நாத்தமா அதுல இருந்து வரும் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் சொல்லியிருக்கும். ஜயாவும் நம்ம ஹீரோவோ வெளியே வரவும் ஒயிட் ஷார்க் அசாசின் உள்ளதா இருக்காங்க. பேமெண்ட்டை மறக்காம அனுப்பிருங்க நம்ம ஹீரோ போறான். 2 பேரும் போய் வாமிட் எடுக்கிறாங்க. நீ டார்க் நைட் கூட ஒர்க் பண்றியான்னு கேட்கவும், நீயோ பிரச்சனையில இன்வால்வ் ஆக வேணாம் தான் நான் இதை உங்ககிட்ட சொல்ல மறைச்சேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா நீ என்கிட்ட என்ன சொல்ல வந்த நம்ம ஹீரோ கிட்ட. இங்ஷூ அவ பிரச்சனையில இருக்கா அப்படின்னு சொல்றா. இங்ஷூவோட ஃபேமிலி ஹெட் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாரு. இவரோட எதிரி ஃபேமிலி இவங்களோட ஃபேமிலி குரூப் அப்டேட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது. இங்ஷூ ஒரு ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த பொண்ணு தான். பட் ஒரு பணக்கார ஃபேமிலி அவளை தத்தெடுத்து இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஃபேமிலியோட ஒரு பொண்ணுங்கிறதுனால ஃபேமிலியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவளுக்கும் தான் இருக்கும். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.